மா இங்க பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். பஸ் எதுவுமே இல்ல இங்க. எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு போல. கஷ்டமா இந்த பொங்கலுக்கு வர்றது. பாக்குறேன், நான் இன்னும் ஒரு ½ hour வெயிட் பண்ணி பாக்குறேன். இல்லன்னா மாட்டு பொங்கலுக்கு வரேன். சரிம்மா. என்னப்பா வண்டி வேணுமா? ஆமாண்ணா. எங்க போனோம்? நான் திருச்சி போனேண்ணா. திருச்சியா? போலாம் வா. இருக்காண்ணா வண்டி? இருப்பா வா. அப்படியா? எவ்வளோண்ணா? என்னப்பா நீ கொடுக்கறது கொடுப்பா, எப்ப எவ்வளவு கொடுப்பா? ஆனா நீங்க சொல்லுங்கண்ணா. அட கொடுக்கறது கொடுப்பான்ற நான் சொல்லணுன்ற. அட பரவாயில்ல, சொல்லுங்கண்ணா. திருச்சி தானப்பா? ஆமாண்ணா. ஒரு 1000 ரூபாய் கொடுப்பா. 1000 ரூபாவா? ஏன்னா 1000 ரூபான்றீங்க? ஸ்லீப்பர் பஸ்ஸாண்ணா? ஸ்லீப்பர் தான், பத்துக்கலாம் நல்லா. ஸ்லீப்பரா இருந்தாலும் 1000 ரூபாய் ரொம்ப அதிகம். ஏசி இருந்தா கூட பரவாயில்ல. ஏசி இருக்குப்பா, நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஏசி இருக்கா? ஆமா ஆமா ஆமா. என்ன சொல்றா? சரிண்ணா, நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. சரி, ஒரு 900 ரூபாய் கொடு. இந்த ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் பே பண்ணி விட்டுரு. அப்படியா? ஆமா ஆமா. எவ்வளோண்ணா? 900 ரூபாவா? ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா போடும். 950 போடும். 900 ரூபாய் வாங்கிக்கோண்ணா. சரி அமிச்சண்ணா. சரிப்பா. வண்டி எங்க ஃப்ரெண்ட்ல நிக்குது. ஆமா. டீ ஏதாவது சாப்பிடணுமா? இல்லண்ணா, போலாம். சுவிட்ச் ஆகிட்டெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் நிறுத்துவேன். சரிண்ணா போலாம். சரி போலாம். இந்த டிரைவர் வேற எங்க போனான்னு தெரியல. நம்மள எடுத்து வந்து வண்டியில நிறுத்தி வச்சுட்டு அரசாங்கம் என்னவோ 600 வண்டி சிறப்பு பேருந்து விட்டுருக்கான் பொங்கலுக்குன்றான். எங்க விட்டுக்கிறான்னு தெரியல. ஷெட்ல விட்டுக்கிறானா இல்ல டிப்போல விட்டுக்கிறானான்னு. ரோட்ல ஒன்னுத்தையும் காணோம். ஜனங்க இங்க என்ன அவஸ்தைப்படுது. எப்ப ஊருக்கு போய் சேருங்க ஜனங்க. இவன் அதுக்கு மேல நம்ம டிரைவர் எங்க போனானே தெரியல. டிரைவர் என்னப்பா எத்தனை நிறுத்தி எங்கப்பா போயிட்டா? நான் பேசஞ்சர் கூட்டிட்டு வர போனா. எப்பதான் போய் எடுப்பா வண்டியா? எடுப்பனா நீ ஒருத்தர் மட்டும் ஏத்த அவசரப்பட்டா எப்படி? இன்னும் 2-3 பேர் ஏறணும்ல. வெயிட் பண்ணா. போயிடலாம். தம்பி வா. சீக்கிரம் எடுப்பா, வெடியாலும் போய் சேர வேணாம்ப்பா ஊருக்கு பொங்கலுக்கு. போயிடலாம். தம்பி இங்கதான் வா. தம்பி வா. சொல்லு, எங்கண்ணா? ஏறிப்பா வண்டியில. இந்த வண்டியா? ஆமாவா? நான் பஸ் இல்லையாண்ணா? பஸ் நான் எப்ப சொன்னேன் உங்ககிட்ட? அட ஸ்லீப்பர்லாம் சொன்னீங்க. ஸ்லீப்பர் தான். நான் இடம் எடுக்கலாமால? இடம் இருக்குப்பா, தாராளமா பத்துக்கலாமா? பத்துக்கலாம். ஏசின்னு சொன்னீங்கண்ணா? ஆமாப்பா, ஏசி தான்ப்பா. குளிரும்பா பயங்கரமா. நான் காசு கொடுத்துருவேன், போய் பஸ் ஏறிக்கிறேன் நானு. காசு திரும்ப கொடுக்குமா? ஆமாண்ணா. அட போப்பா, நீ வேற ஏறுப்பா. போயிடலாம்ப்பா. 4 மணி நேரத்துல போயிடலாம்ப்பா. ஏற்பா. என்னண்ணா நீங்க? தம்பி பஸ் எல்லாம் இதுக்கு மேல கிடைக்கிற மாதிரி தெரியல. தயவு செய்து நீ வண்டியில ஏறு, அப்பதான் போக முடியும். நம்ம சொல்லலாம் பெரியவர் சொல்ற கேட்டுக்கோ. தம்பி ஏறு. போலாமா? யோசிக்காதப்பா, டக்குனு ஏறுப்பா. நல்லா புடிச்சுங்க பத்திரமா. சரியா? குளிர்ச்சுன்னா தார்பா இருக்கு, போட்டுங்க. சரி சொல்லுப்பா. ஆட்சிக்கு சேர்ந்தா வேணுமா? எதுவுமே வேணாம்பா. ஐயோ, இந்த வண்டியில போய் ஏறிட்டேனே, கடுப்பா இருக்கு. நீ எங்க போனா? நான் திருச்சி போனோங்க. திருச்சியா? ஆமாப்பா. என்னப்பா தவிர திருச்சிக்கே நீ இப்படி பாலுனா என்ன திருநெல்வேலி வரைக்கும் போனோம்பா நானு. திருநெல்வேலி போகணுமா? ஆமா. ஐயோ நான் இளையராஜா பாட்டு போட்டா ரஹ்மான் பாட்டு போட்டான். இளையராஜா பாட்டு தான் நல்லா இருக்கும். இளையராஜா பாட்டு போட்டு விடுவா. சரிண்ணா, நீ ஏன் மொபைல்ல கேட்டீங்கன்னா இங்க இருந்து கேட்காது உனக்கு போட்டாலும். நான் தம்பி பாத்துக்கணும் கொஞ்சம். நீங்க தயவு செய்து சூத்த முடியும் ஓட்டு. சூர்யா சொல்லு தேவா. எனக்கு போகி சூர்யா. ஆமா தேவா. போகின்னு வந்தாதான் இவனுக்கு நம்மள ஞாபகம் வச்சிருக்கானுங்க. ரொம்ப கரெக்டா சொன்ன தேவா. நம்ம ஏதாவது பெருசா இருக்கணும் சூர்யா. நீ ஸ்டார்ட் பண்ணு தேவா. என்ன பண்ணலாம்? இது நானும் அண்ணியும் தலை வச்சு படுக்கிற தலைகாணி. என்ன தேவா, இது போய் போட போறியா? ஆமா சூர்யா. தேவா, 1க்கு 2 வாட்டி யோசிச்சு பாரு தேவா. நல்லா யோசிச்சிட்டேன் சூர்யா. நீ யோசிச்சா சரியாதான் இருக்கும். போட்டு தேவா. இப்போ ஊட்டன் சூர்யா. தேவா, இது என்னோட பிரஷ். நல்லா பாரு தேவா. பிரஷ பார்க்கும் போதே தெரியும் சூர்யா, நீ மலைக்கு ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு. இதை நம்ம போட போறேன். தயவு செஞ்சு போட்டு தேவா. இப்போ ஓட்ட என்ன தேவா? சீப்பையா? ஆமா தேவா, நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தியா? நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்த சூர்யா. மயிரே போச்சு. இதுக்கு மேல இந்த சீப்பை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? போட்டு இப்ப ஊட்டன். என்ன சூர்யா இது? தேவா, நல்லா பாரு தேவா. தெரியல சூர்யா, நீயே சொல்லு சூர்யா. தேவா, 10 வருஷத்துக்கு முன்னாடி
பாண்டி பஜார் மார்க்கெட்ல எனக்கு நீ ஆசையா வாங்கி கொடுத்திய தேவா, ஜட்டி தேவா. அத இன்னுமா போட்டுட்டு இருக்க சூர்யா? ஓ நவகத்தமா தான் தேவா போட்டிருக்கேன் இத. ஏன்னா நீ உயிர் நண்பன். போட்டுமா? போட்டுரு சூர்யா. நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன் சூர்யா, போட்டுரு. சரி தேவா. சூர்யா என்ன பண்ற? போட்டுக்கிற தேவா. நான் போகில போட சொன்னேன். ஓகே தேவா. நிறைய போட்டோம் தேவா. அங்க பாரு தேவா, ஒரு புகையும் இல்ல, நெருப்பும் இல்ல. வேற ஏதாவது பெருசா போடணும் தேவா. பெருசானா சைக்கிள் டயர்? சைக்கிள் டயர் இல்ல தேவா, அதோட பெருசா. அப்ப லாரி டயர்? லாரி டயர் அதோட பெருசா தேவா. அதை விட பெருசானா நான் எங்க போகும் சூர்யா? நல்ல பெருசா போடணும் தேவா. நல்ல தக தக தகன்னு எரியணும் தேவா. டேய், யார் நீங்க பைத்தியக்கார மாதிரி கத்தினீங்க? யாரையா நீங்க? சூர்யா. சூர்யா? நான் தேவா. தேவாவா? ஆமா, நீங்க யாரு? நான் அரவிந்த் சாமி. எது அரவிந்த் சாமியா? ஆமா, பின்ன சூர்யா தேவா இருக்கும்போது அரவிந்த் சாமி இருக்கக்கூடாதா? அப்ப நீ? நான் கார்த்தி. கார்த்தியா? இப்ப தளபதியில கார்த்தி எங்க வந்தான்? ஹலோ, அவன் மெய்யதுங்கள என் கூட ஜாயின் பண்ணுவேன். ஓஹோ, சரி, என்ன பேசிருந்தீங்க? பெருசா இறங்கினு தானே சொல்லியிருந்தீங்க? ஆமா ஆமா. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா சொல்லுங்களேன். அதான் பெருசா இருக்கணுமா, போட்டு விட்டுருவோம். போட்டுருவோம். கொஞ்சம் குனிங்க. ஏதோ நல்ல விஷயமா தான் சொல்றாங்க சூர்யா, குடியும். உங்களுக்கு ஆபீஸ்ல வேற எத்னிக் வேலை வர சொல்லிட்டாங்க. டேட்டு வேற வீட்டுல நீங்க தொலைய மாட்டேங்குது. ஜெய், மச்சான், என்னடா வெடி சட்டையில எத்தனைக்கு வரல வந்துட்டியா? மச்சான் வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேங்குதா? பெல்ட் போட வேண்டியதானே? ஆனா பெல்ட்டும் போட்டேன், அப்பயும் நிக்க மாட்டேங்குது. பெல்ட் போட்டு நிக்கலாம், என்னடா பண்ண முடியும்? ஆமா மச்சான், ஆனா ஃப்ரீயா இருக்கு மச்சான் வேஷ்டி கட்டுறது. டெய்லி இதே கட்டிட்டு வர சொன்னா கூட நல்லா இருக்கும் போல. எங்க இந்த ஒரு நாள் தான் கட்ட சொல்றாங்க. கேரளா எல்லாம் பசங்க டெய்லி வேஷ்டி தான் கட்டுறாங்க. உங்களதான் பேசி இருக்கிறேன், எங்க பாத்துருங்க நீ? இல்ல மச்சான், இன்னைக்கு எத்தனைக்கு வேலை வர சொல்லிட்டாங்க. ஆமா, அதான் என்னோட ஆளுக்காக வெயிட்டிங்கு. மூவாரா? அங்கதான் ரெஸ்ட் ரூம் போனா நான் பாத்தேன். ஏய், அவர் ரெஸ்ட் ரூம் போனது நீ ஏன்டா பார்த்த? இல்ல ரெஸ்ட் ரூம் போனதுன்னா எல்லாரும் காஸ்டியூம் மாறதுக்கு ரெஸ்ட் ரூம் போனாங்க, அப்ப பார்த்தேன். ஓ, எத்தனைக்கு வேலை எடுத்துட்டு வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா? ஆமா மச்சான். ஏய், அவன் புடவையில தானே வருவான். ஆமா மச்சான், புடவையில பார்த்து விழுந்துட்டு வச்சுக்க, உடனே ப்ரப்போஸ் தான். அவ்வளவுதான் ப்ரொபோஸ் பண்ணி விட்டுறேன், விடுச்சு. விடக்கூடாது மச்சான். ஆமா. ஹாய் சஞ்சய். ஹாய் சுஜி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாய் சுஜி. ஹாய் ஜெய், எப்படி இருக்க? ஏய், நல்லா இருக்கையா? ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் சஞ்சய், உனக்கு இந்த காஸ்டியூம் சூப்பரா இருக்கியா? அப்படியா சுஜி? தேங்க்யூ தேங்க்யூ. சுஜி, என் ஜிப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஜெய். தேங்க்யூ தேங்க்யூ சுஜி. ஓகே. சுஜி, உன்னோட புடவை ரொம்ப சூப்பரா இருக்கு சுஜி. இஸ் இட்? யா. ஏய், இது என்னுடைய இது இல்லடா, எங்க அம்மாவது. ஓ, ஆன்ட்டியோடதா? ஏய், இட் சூட்ஸ் யூ வெரி வெல் யா. சூப்பரா இருக்கு, கலர் செம்மையா இருக்கு. தேங்க்யூ. ஏய், ஆன்ட்டி கிட்ட சொல்லு இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லு. சொல்றியா? கண்டிப்பா சொல்றியா? அண்ட் அப்புறம் பிளவுஸ் கூட நல்லா இருக்கே. பிளவுஸ் எந்தியா? நான் தைச்சது. ஓ, நீயே தச்சியா? வாவ், டிசைனர் பிளவுஸ் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் சுஜி, பொங்கலுக்கு என்ன பிளான்ஸ்? உங்களுக்கு என்ன பிளான்ஸ்? ஆஸ் யூஷுவல் ஒரு 4-5 ரீல்ஸ் எடுக்கணும், அப்புறம் ஸ்டில்ஸ் எடுத்துட்டு என்னுடைய இன்ஸ்டால போஸ்ட் பண்ணோம். என் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வெயிட்டிங். சொல்லு சுஜி. நீ கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் ரீல்ஸும் ஸ்டில்ஸும் எடுத்துடலாம். ஓ, ரீல்ஸா சுஜி? அதுக்கு என்ன சுஜி, எடுக்கலாம். ஆக்சுவலா சுஜி, என்னை விட ஜெய் நல்லா எடுப்பானே, நான் எடுத்து தர சொல்றேன் ஜெய. ஜெய் நல்லா எடுப்பான் சஞ்சய், பட் உங்ககிட்ட ஐபோன் இருக்கு இல்லையா, அதுல எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். இல்ல சுஜி, HR கேம்ஸ்ல ஏதோ இருக்குன்னு கூப்பிட்டாரு, நான் வேணா ஐபோன் கொடுத்துட்டு போறேன். ஜெய் எடுத்து கொடுத்துருவேன். நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, நீ கேம்ஸ் விளையாட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம். ஓ, அப்படி இப்ப வேணாமா சுஜி? அப்போ வேண்டாம் வேண்டாம். சரி, ஓகே சுஜி. HR கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே ஜெய், பாய். சுஜி, காலையில என்ன சாப்பிட்ட சுஜி? காலையில பூரியும் கிழங்கும் சாப்பிட்டேன். ஓ, ஆண்டி செஞ்சுதா? ஆமா, ஆன்டி செஞ்சுதான். ஓகே பாய். சுஜி சுஜி, இது மத்தியானம் என்ன சாப்பிட போற சுஜி? இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியானே கேட்டு உயிரை எடுக்கிறான். சரியான இரமானம் கட்ட ஜென்மமா இருப்பான் போல இருக்கு.
என்ன சுஜி எதை சொல்லிட்டு இருந்த? வயிறு கலக்கிற மாதிரி இருக்கு ஜெய். வயிறு கலக்குதா? ஆமா, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ சுஜி எதை ஹெல்ப் வேணுமா? ஒன்னும் ஹெல்ப் பண்ண ஜெய். அங்க டேப் இருக்கு, டேப் திறந்தா தண்ணி வரும். சுஜி வாவ் என்னமா இருக்கா புடவையில. ஐயோ இனி கண்டிப்பா அவளை ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். ப்ரப்போஸ் என்ன, நானே மாப்பிள்ள மாதிரி இருக்கேன். தாலி மட்டும் ஒண்ணு இருந்ததுன்னா அப்படியே இங்கேயே கம்பெனிலேயே வச்சு கட்டிட்டு வேண்டிட்டான். எச்ஆர் ஏதாவது சொன்னானுங்கன்னா அவனுங்க கிடக்குறானுங்க. அப்ரைஸ்ல ஒழுங்க போட மாட்டானுங்க. கல்யாணத்தை இங்க பண்ணிடணும் எப்படியாவது. இன்னைக்கு அவ்வளவு ஓகே பண்ணிடணும் எப்படியாவது. சுஜி ஓ மை காட் டார்லிங். மச்சான் என்ன மச்சான் கலக்கிட்ட போல. மச்சான் கலக்கலாம் தான் மச்சான் நினைச்சேன். அவளுக்கு அதுக்குள்ள கலக்கிடுச்சின்னு சொன்னா வயிறு போயிருக்கா. வயிறு கலக்கிச்சா? அச்சோ. சரி மச்சான், சரி வா, எச்ஆர் கேம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கூப்பிட்டாரு. வா வா. ஒரே ஒரு கேம் தான்டா. சரி சரி. சும்மா நோய் நோய் கூடாது. எச்ஆர் இருக்கிறான் பாரு அவன கொய்யால. ஏய் மச்சான் சீக்கிரமா கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுடா. மச்சான் இந்த கேம்ஸ்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லடா. சுஜி எப்படியோ ப்ரொபோஸ் பண்ணிடும் மச்சான் இன்னைக்கு. மச்சான் நான் என்ன சொல்றேன், கேம் ஆடி சுஜி இம்ப்ரெஸ் பண்ணு. அது எப்படி? ஆக்சுவலி கரும்பு உடைக்கிற கேமா. அவங்க முன்னாடி கெத்த கரும்பு உடைச்சு நீ அவளை இம்ப்ரெஸ் பண்ணு. மச்சான் செம்ம ஐடியா மச்சான். என்ன சொல்ற? நம்ம வீரத்தை காட்டணும். காட்டு, அவ அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி உனக்கு விழுந்துருவா. அதை சுஜி பாக்கணுமே. எங்க அவ? சுஜி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகே ஓகே. ஹாய் சஞ்சய். ஹாய் சுஜி. கேம் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அதோ சுஜி ஸ்டார்ட் ஆக போகுது. சுஜி நான் கரும்பு உடைக்க போறேன். நீ கரும்பு உடைக்க போறியா? யா ஓகே. பாக்குறியா? ஓகே. ஏய் கரும்பு கொடுங்கடா. டேய் மச்சான், ஒரு கரும்புலாம் எல்லாருமே உடைப்பாங்கடா. நீ ஒரு 10 கரும்பா வாங்க. 10 கரும்பு வாங்கி அந்த படுகையில போட பாக்குறியா? சரி மச்சான், ஒரு 5 கரும்பாவது வாங்கி ஓடுற, அப்பதான் கெத்தா இருக்கும். இன்னொரு 4 கரும்பு கொடுங்க. சுஜி நல்லா பாரு சுஜி, 5 கரும்பு மொத்தமா வச்சு உடைக்க போற. ரெடி? 1 2 3. சஞ்சய் சுஜி அவன் கால் அடிபட்டுச்சு சுஜி, போய் மெடிக்கல் ரூம்ல விட்டு வந்துடுறேன். அவன் கிடக்குறான் விடு சஞ்சய். உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன். என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கா? ஆமா சுஜி, என் மைண்ட்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் என் மைண்ட் ஃபுல்லா நீ தானே இருக்க சஞ்சய். சுஜி ஆக்சுவலா ஜெய் தான் சுஜி உன்னை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உனக்காக தான் கரும்பு எல்லாம் உடைச்சான். பாவம் பாரு, கால் எல்லாம் உடைஞ்சிச்சு. எனக்கு கரும்பு உடைக்கிறவன்லாம் வேண்டாம், இந்த கரும்பு மாதிரி இருக்க நீ தான் வேணும் சுஜி. சுஜி. புரிஞ்சுக்க சுஜி, எனக்கு அந்த மாதிரி எதுவும் மைண்ட்ல இல்ல சுஜி. எங்கடா ஹாஸ்பிட்டல் கூட்டு போற? நீங்க நின்று இருக்க. இல்ல மச்சான், சுஜி ப்ரொபோஸ் பண்ணிட்டா. சுஜி ப்ரொபோஸ் பண்ணிட்டா? சுஜி நான் எதுவும் எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாடா. என்னது உனக்கா? ஆமா மச்சான். ஏய் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நீ வாடா இப்ப. சுஜி சொல்லு சுஜி, என்கிட்ட இல்லாத அவன்கிட்ட என்ன இருக்கு சுஜி? சொல்லு சுஜி. உனக்கு ரொமான்டிக்கா பேச தெரியுமா? சுஜி ரொமான்டிக்கா நான் பேசுறேன் பாரு இப்போ. ஏய் ரொமான்டிக்கா உங்ககிட்ட கேட்க கூடாது. நீ இப்ப என்ன காம்படிட்டர் ஆயிட்டா, நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ரொமான்டிக்கா சுஜி 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 இங்க பாரு சுஜி, நைட்டு என்ன சாப்பிட போற சுஜி? பாத்தியா, ரொமான்டிக்கா கூட உன்னால பேச தெரியல. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு தானே கேக்குற. இதை தவிர உனக்கு வேற எதுவுமே கேட்க தெரியல. அப்ப எப்படி உன் மேல எங்களுக்கு காதல் வரும்? ஜெய் சஞ்சய் நீ வா சஞ்சய். சுஜி 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 சாப்பிட்டியா கேட்டது தப்பா? எங்க ஊர்ல யார எங்க பார்த்தாலும் சாப்பிட்டியான்னு தான் கேட்பாங்க. சாப்பிட்டாதான் நல்லா தெம்பா நல்லா லவ் பண்ண முடியும். இதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. பொங்கலுக்கு கால் உடஞ்சதுதான் மிச்சம். எத்தனைக்கு வேற வர சொல்றீங்க? டேய் கூடுங்கடா எச்சாரு, என்னடா கரும்பு வாங்கி வச்சிருக்கீங்க? பொங்கலடா இது, கூடுங்கடா கட்ட போடுங்கடா, வாங்கடா. ஐயோ ஐயோ, பொங்கலோ பொங்கல். சொல்லுப்பா. அப்படியே ஜனங்களுக்கு ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாம். மக்களே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். அது தம்பியும் சொல்ல சொல்லுண்ணா. தம்பி நீயே சொல்லிட்டு தம்பி. ஹாப்பி பொங்கல் கைஸ். நானும் சொல்லிட்டேனா? நீ சொல்லுப்பா. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இவ்வாறு சரி விட்டுக்கிட்டு சொல்லிட்டு போற பாருங்க. இல்லண்ணா அதெல்லாம் உள்ளண்ணா, அதெல்லாம் உள்ள. நான் சீக்கிரம் போங்கண்ணா. போயிடலாம்ப்பா, காலைல 5 மணிக்குள்ள போயிடலாம். சரிங்கண்ணா.